ஹாய் கைஸ். அயர்லாண்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். அயர்லாண்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் கவுண்டி ஸ்லிகோங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, திடீர்னு கடற்கரையில் கொஞ்சம் கூட்டம் கூடுது. நிறைய பேர் நின்று ஏதோ பார்க்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஜெயின் சைஸில் ஏதோ ஒன்று கடற்கரை ஓரமாக ஒதுங்கியிருக்கு. மக்களுக்கும் தெரியல. மக்களுக்கு ஓரளவு கெஸ் இருந்துச்சு. இது ஒரு ஷார்க் அப்படின்ட்டு. ஆ ஸோ இந்த மாரி ஒரு ஜெயண்ட் ஷார்க்கு கரை ஒதுங்குனதுனால அங்க கூட்டமாயிருச்சு. இத கேட்ட அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து செக் பண்றதுக்கு இங்க வந்திருக்காங்க. கடற்கரைக்கு வந்து செக் பண்றதுக்கு. செக் பண்ணும்போது தான் சயின்டிஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நெனச்சது மாரி இது ஒரு நார்மலான ஷார்க்கே கிடையாது. இந்த ஷார்க் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கலாம் அப்டின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷார்க்கு வந்துட்டு ஒரு அயர்லாண்ட்லயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரேரான ஒரு ஷார்க் அப்டின்ட்டு. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது இதுதான் டாப் நாச்சான ஒரு ரேர் திங் அப்டின்ட்டு. ஃபினிஸ்கின் கடற்கரையில தான் இந்த ஷார்க்க கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. இந்த ஷார்க்ல என்ன ஸ்பெஷல் அப்டின்ட்டா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஷார்க்குன்னு நெனச்சாங்க இத எல்லாருமே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்கலாம். ஏன்னா அயர்லாண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரேரா நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பேஸ்கின் ஷார்க் வந்துட்டு கடற்கரை ஓரமா ஒதுங்கும். மக்கள் எல்லாமே பேஸ்கின் ஷார்க்குன்னு நெனச்சு தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட்டு. ஏன்னா, பேஸ்கின் ஷார்க்கோட அமைப்பும், இதோடதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்டின்ட்டு. அப்பந்தான் சயின்டிஸ்ட்டே உள்ள வந்து செக் பண்றதுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட்டு பேஸ்கின் ஷார்க்குன்னு நெனச்சாங்க. அது இல்லைங்கிறது ஃபோட்டோல பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் எல்லாமே டைரக்ட்டா வந்துட்டு இந்த பினிஸ்கி கடற்கரைக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்க்க இந்த ஷார்க் வந்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகேங்களா. ஃபோட்டோ பார்த்துட்டு சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் இது நார்மல் ஷார்க் இல்லன்னு தெரிஞ்சுட்டு டைரக்ட்டா வந்து செக் பண்றாங்க. டைரக்ட்டா வந்து செக் பண்ணும்போது தான் இது பேஸ்கின் ஷார்க் கிடையாது. அது வந்துட்டு ஒரு கிரீன்லேண்ட் ஷார்க் அப்டின்றாங்க. கிரீன்லேண்ட் ஷார்க்னா ஒண்ணும் ரொம்பவே ரேர் இது. ஓகேங்களா. இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் வந்துட்டு மனுஷங்களுடைய தொடர்பெல்லாம் சுத்தமா சில ஆழ்கடல்ல இருக்கும்ல, அந்த மாரி. மனுஷங்களுக்கும் இந்த கிரீன்லேண்ட் ஷார்க்கும் தொடர்பே இல்ல. அந்த அளவுக்கு ஆழ்கடல்ல இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ் தான் கரை ஒதுங்கி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஷாக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எங்க மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லின்னு இல்ல. இது ரொம்ப ரேர். வரதே ரொம்ப ரேரு. ஆனா இது எங்கெல்லாம் இருக்கும்னா, கிரீன்லேண்ட் அப்புறம் ஆ அ அண்டார்டிகா அப்புறம் அ ஆர்டிக் அண்ட் அண்டார்டிகா இந்த 2 பகுதியிலயும் இருக்கும் அப்டின்ட்டுருக்காங்க. அதுவும் இது பார்க்குறதே ரொம்ப ரேர் அப்டின்ட்டுருக்காங்க. ஏன்னா, ஆழ்கடல்ல தான் இருக்கும். ரொம்ப கோல்டான கிளைமேட்ல ஆழ்கடல்ல தான் இருக்கும். இத பார்க்குறதே ரேர். கடற்கரை ஓரமா அது ஒதுங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப ரேர் அப்டின்ட்டுருக்காங்க. 2, 3 மாசங்களா இல்ல ஒரு 1 வருஷமா, 2 வருஷமா வந்துட்டு ஆழ்கடல்ல இருக்கிற நெறைய பார்க்குறாங்க மக்கள் எல்லாமே. ஸோ அதில ஒண்ணா தான் இத பார்த்துருக்காங்க. இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் வந்துட்டு கடற்கரை ஓரமா வந்துருச்சு. நீங்க வேணா கேட்கலாம், இது ஏன் ரிசர்ச் பண்றது தேடி கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ண வேண்டியது தானே! கடற்கரைக்கு வந்தா தான் ரிசர்ச் பண்ணுவாங்களா? அப்டின்ட்டு. ஆக்சுவலா வந்துட்டு ரிசர்ச்சர்ஸாலயே இது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழ்கடல்ல இருக்கிறதுனால இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசா யாருக்குமே தெரியல. அவ்வளோ ரேர் இத ஆராய்ச்சி பண்றது. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஷார்க்க பத்தி கிடைக்கல. இந்த கிரீன்லேண்ட் ஷார்க்க பத்தி. இந்த ஷார்க் எப்படின்னா, ரொம்ப உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு கூலிங்கான கிளைமேட் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ கிரீன்லேண்டு சாரி அண்டார்டிகா, ஆர்டிக், அண்டார்டிகா பகுதியில சொன்னேன்ல, அந்த மாரி ஒரு ரொம்ப உறைநிலையான ஏரியால தான் இது வாழுது. இத பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால இன்ஃபர்மேஷன்ஸ் இத பத்தி பெருசா யார்கிட்டயுமே கிடையாது. இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர். அதனால தான் ஆராய்ச்சி பண்றதே ரொம்ப ரேர்னால தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா, இது ஆராய்ச்சி பண்றதும் ரொம்ப அந்த அளவுக்கு ஹார்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு வாட்டர் அனிமல் தான் இது. ஏன்னா, இது மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீசிங்கான ஒரு கோல்டு டெம்பரேச்சர் பக்கத்தில தான் இது வாழும். மோஸ்ட்லி வந்துட்டு நான் சொன்னேன்ல, ஆர்டிக், அண்டார்டிக் அந்த பகுதியில தான் ரொம்ப மோஸ்ட்லா வாழ்றதுனால பார்க்கறது ஈஸினா, அது ரொம்ப ரேருங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு இத லைஃப் லாங் வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரேரான ஒரு ஸ்பீஷீஸ் தான் இது. அதனால தான் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இது கடல் ஒதுங்குனப்போ இத பார்த்துட்டு என்ன தெரியுமா ரொம்ப ஸ்பெஷல் அப்டின்றாங்க. இந்த ஷார்க் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு ச வருஷம் ஓல்டு அப்டிங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஏரியால காமன் ஆவறதுக்கு முன்னாடி, ஏன் கார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, கார் எல்லாம் ஓட்டுறதுக்கு முன்னாடி, நார்மலா ஓட்டுறதுக்கு முன்னாடி,
ஸோ அந்த காலத்திலேயே இந்த ஷார்க் வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஷார்க்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னும் இதில ஒரு ரேரான ஒரு ஸ்பெஷல் சம்பவம் இதில. இனி வர ஒரு விஷயத்த கேட்டு தான் ரொம்ப ஷாக் ஆக போறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்க் வந்து 150 வருஷமா இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. பட் இதோட ஒரிஜினல் லைஃப் ஸ்பேன் தான் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட 400லிருந்து 500 வருஷம் வரைக்கும் இந்த ஷார்க்கால வாழலாம் அப்படின்ட்டு. சொல்ல முடியாது. 500 வருஷமாவே ஒரு ஏதாவது ஒரு ஷார்க் இந்த ஆ ஆர்டிக்கோ, அண்டார்டிக் கடற்கரையில கடலுக்கு ஆழமா அந்த பகுதியில இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். 500 இயர்ஸ் ஓல்டான ஷார்க் கூட இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா, இதோட லைஃப் ஸ்பேன் டோட்டலா வந்துட்டு 400 டூ 500 வரும்னா, மினிமம் 400 டூ மேக்ஸிமம் 500. ஸோ இருக்கும். ஒரு 400 இயர்ஸ் ஓல்ட் ஷார்க்லாம் இருக்க பாசிபிள் இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த ஷார்க்க வந்துட்டு இன்னும் ரேரா பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லைஃப் ஸ்பேன் இவ்வளோ இருக்குல்ல. ஸோ அண்ட் சி அனிமல்லேயே லைஃப் ஸ்பேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த ஒரு லாங்கஸ்ட் லைஃப் ஸ்பேன் இந்த ஷார்க்குக்கு இருக்கு. நம்ம டாடாஸ்க்கு கேள்விப்பட்டிருக்கோம் 250 சம் இயர்ஸ் வாழும்னு. ஷார்க்ல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஒரு 400 டூ 500 இயர்ஸ் வாழ்ற ஒரு ஷார்க் அப்படின்ட்டு. கிரீன்லேண்ட் ஷார்க்கு. ஸோ அத பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இதோட ஆன்டி ஏஜிங் வந்துட்டு எந்த மாரி ஒர்க் ஆகுது. இந்த சீ வாட்டர் அனிமலான ஒரு கிரீன்லேண்ட் ஷார்க் வந்துட்டு எப்படி இவ்வளோ வருஷமா வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்ச் பண்ண அளவுக்கு, இது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவான மூவிங்கான ஒரு அனிமல் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஆமையும் ஸ்லோவா தான் போகும்ல. அதுக்கு லைஃப் ஸ்பேன் 250 இருக்கு. ஸோ அதே மாரியே இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போற ஒரு அனிமல் அப்படின்ட்டு. ஏன்னா இதோட மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். குரோத்தும் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கூலான கிளைமேட்ல இருக்கிறதுனால இதோட அ அ பாடியோட குரோத்தும் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ சாப்பிடுறது ஃபுட்டெல்லாம் எப்படின்னா, ஸ்லோவா ஏதாவது செத்து மருந்து வந்துச்சுனாலோ, அந்த மாரி இருக்கிறத மோஸ்ட்லி வந்து ஹண்ட் பண்ணாது. மோஸ்ட்லி வந்துட்டு ஹண்ட் பண்றத விட கொஞ்சம் லேசியான ஒரு அனி அனிமல் தான் இது. ஓகேங்களா? இந்த கிரீன்லேண்ட் ஷார்க். ஸோ அந்த மாரி அ அ ஒரு டீப்பான சீல ஏதாவது ஃபுட் அப்படியே இருந்துச்சுன்னா, அத சாப்பிட்டு உயிர் வாழும். ஸோ அதுதான் இதோட ஏன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே கம்மி. ஸோ ஏஜிங்கும் இது கிட்டத்தட்ட ஸ்லோவா தான் இருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால தான் இதோட சீக்ரெட் வந்துட்டு ஒரு 400 டூ 500 இயர்ஸ் வரைக்கும் வாழுது அப்படின்ட்டு ஆர்டிக், அட்லாண்டிக் பகுதியில வாழும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது மோஸ்ட்டா அந்த சீல அதுவும் டீப் வாட்டர்ல தான் வாழும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட்க்குலாம் ஒரே டவுட்டு. எப்படி அங்க இருக்கிற ஒரு லிவிங் பீயிங் எப்படி வந்துட்டு அயர்லாண்ட்ல இருக்க ஃபினிஸ்கிங்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்துட்டு அ சு அ சூழ்நிலை மாற்றம் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது வந்து கிளைமேட் சேஞ்சஸ் இப்போ ரொம்ப வார்ம் ஆகுது அந்த மாரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு இது வந்து அங்கேருந்து வந்திருக்கு, இங்க வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது எதனால வந்திருக்குன்னு. ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் கன்க்ளூஷன் சொல்றாங்க. மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஷார்க் வந்துட்டு இங்க கதை ஒதுங்கியிருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் கேஸா பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ இந்த ஷார்க் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எடுத்துட்டு போயிட்டு அயர்லாண்ட்ல இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம்னு ஒரு ஏரியால வச்சிருக்காங்க. ஸோ இதில என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமே இந்த ஷார்க்க பத்தி, இந்த ஷார்க்க ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்வியஸ்லி ஆன்டி ஏஜிங் இருக்கு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாம் நெறையவே இருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம். அதுக்காக ரிசர்ச் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்க்கு வந்துட்டு ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த உலகத்தில மோஸ்ட் ஆஃப் த டீப் கோல்டு வாட்டர் எல்லாம் டீப் வாட்டர் எல்லாம் யாருமே ரிசர்ச் இன்னும் பெரிய அளவு பண்ணல. இன்னும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அது ஏன்னா, நம்ம எல்லாம் நெனச்சிருக்கோம் கடலின் ஆழத்தெல்லாம் பார்த்தோம். இன்னுமே அது எல்லாமே யாருமே மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பண்ணல. ஸோ, அதனால தான் இந்த அனிமல வந்து கெடைச்சபோது ரொம்ப ஓப்பனா ரிசர்ச் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாமே. ஏன்னா டீப் வாட்டர்லேருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா ஏன்னா டீப் வாட்டரே நமக்கு தெரியாது. ஸோ, அங்கேருந்து ஒரு ஸ்பீசிஸ் வருதுன்னா, கண்டிப்பா ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம 400 டூ 500 இயர்ஸ் வரைக்கும் வாழுதுன்னா சும்மாவா? ஸோ, அதுதான் இந்த கிரேட் கிரீன்லேண்ட் ஷார்க்கோட ஸ்டோரி. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. புதுசா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஷார்க்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாததுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கே நான் டேக் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். நாளைக்கு இதே மாரி ஏதாவது ஒரு கன்டென்ட்ல வந்து சந்திக்கிறேன். ஸோ குவாலிட்டி எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் போகும்போது நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ட்ட இப்போதைக்கு இல்ல எதுவும். இதுதான் இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க.